படத்தோட டைரக்டர். படம் பேர் வந்து வேட்டைக்காரி. தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல. நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது, அது ஒரு படத்துக்கு தலைப்பானது. புது கவிதைக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை புறா ஒன்று, அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது. என் பல்லவி பூவே பூச்சூடவா, அது அந்த படத்துக்கு தலைப்பானது. இப்போதுதான் தெரிந்து கொண்டேன், திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு என்று. இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன். நீதானே எந்தன் பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு. விண்ணை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு. இவர்களில் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை. அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன், தமிழ் நமக்கானது, ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள். நானும் கேட்பதில்லை. நீங்கள் கேட்பதில்லையா என்று சில பேர் கேட்டார்கள். நான் ஜெயகாந்தன் பதிலை சொன்னேன். ஜெயகாந்தன் சொன்னார், புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பல்லவா, உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா? அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார். கேட்கவில்லை என்று சொன்னார். நீங்கள் கேட்கக்கூடாதா? ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் கேட்க வேண்டும்? இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இது ஜெயகாந்தன் சொன்ன பதில். அதைத்தான் நானும் சொல்கிறேன். எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும், தமிழ் செழிக்க வேண்டும். உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேன் ஊற வேண்டும், செவியில் வந்து ஒரு தென்றல் வீசிவிட்டு போக வேண்டும், மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும்.